Hello everyone. So இன்னைக்கு வந்து நம்ம நிஃப்டி ஆப்ஷன் ரெடி பண்ண போறோம் ஹை ஃப்ரீக்வன்சி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி. இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ஷன் பார்த்தீங்கன்னா நேற்றோட க்ளோசிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதோட அட்டம் எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் யூஸ் பண்ணுவோம். 9:15 9:45 டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே செட் பண்ணி வச்சிடணும். ஒன்ஸ் டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரீச் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஆர்எல்ஸ் நமக்கு 9:45 என்ன ப்ரைஸ்க்கோ அந்த ப்ரைஸில் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஸோ இன்னைக்கு டேட் செட்டப் பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா October 29 and previous day closing price வந்து 26,093 இருக்கு. நம்ம அர்த்தமே எடுத்துக்கணும். 2600 கால் ஆப்ஷன் தென் 2600 புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும். சேம் ஸ்ட்ரைக் பிரைஸ்ல ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். தென் சிம்பிள் காப்பி பண்ணிக்கணுங்க. இப்போ பேராமீட்டர்ஸ்ல ஸ்ட்ரைக் 1 கால் ஆப்ஷன் தரணும். தென் ஸ்ட்ரைக் 2 புட் ஆப்ஷன் தரணும். இங்க சிபிஎல்ல பி போட்டுக்கணும் புட் ஆப்ஷனுக்கு. இப்போ ரோபோல ஃபிட் பண்ணலாம். டேட்டா ஃபீல்ட்ல ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கணும். தென் புட் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கணும். இப்போ லாட் சைஸ் 100 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். புட் ஆப்ஷனுக்கு லாட் சைஸ் 100 ஃபிக்ஸ் பண்றோம். இப்போ ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணலாம் 50,000க்கு. ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ரோபோ ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பேஸ் ஒர்க் பண்ணும். ஃபியூச்சர்ல பை என்ட்ரி வந்தால் கால் ஆப்ஷன் பை பண்ணும். அதே மாதிரி ஃபியூச்சர்ல செல் என்ட்ரி வந்தால் புட் ஆப்ஷன் பை பண்ணும். க்ளோசிங் ஆஃப் த கேண்டில் நமக்கு என்ட்ரி வந்து வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ இந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மினிமம் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 15,000 தேவைப்படும் நிஃப்டிக்கு. இதே நீங்கள் பேங்க் நிஃப்டி பண்ண போறீங்கன்னா 30,000 தேவைப்படும். ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு நீங்கள் 500 rupees ஃபிக்ஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் 10 லாட்ஸ் பண்ண போறீங்கன்னா 5,000 rupees ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 100 லாட்ஸ் பண்ணுறோம். ப்ராஃபிட் வந்து 50,000 கொடுத்துருக்கோம். ஸோ ஒன்ஸ் டார்கெட் ரீச் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். இதுக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 1 lakh 2:1 ரேஷியோவில் பண்ணுறோம். நம்ம ஹெச்எஃப்டி யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் 1:1 இது மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் தான் அடிக்கும் மோஸ்ட்லி. ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த ரோபோ பொறுத்த வரைக்கும் ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணிங்கன்னா நம்ம கோடிங் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துருவோம். கோடிங் கண்டிஷன்ஸ் பொறுத்த ரொம்ப ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணும். ஸோ இப்போ செல் என்ட்ரி எடுத்திருக்கோம். ஃபியூச்சரில் புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்கு. புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் ரெண்டுமே பை பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு மேக்ஸிமம் ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா 93,000 போயிருக்கு. ஸோ இப்போ கரண்ட் ப்ராஃபிட் லாஸ் வந்து 35,000 லாஸ் இருக்கு. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இதுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் 7 பாயிண்ட்ஸ் தான் நிஃப்டியில். ஸோ ஓப்பனிங் லாஸ் நமக்கு ஈஸியாக கொடுத்துருந்தது 7 பாயிண்ட்ஸ். ஸோ 14,000 ப்ராஃபிட் வந்துருக்கு. இப்போ $21, $23. ஓகே. ஸோ டார்கெட் ரீச் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 12,750 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். புட் ஆப்ஷனில் வந்து 42,375 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ ஆர்டர் புக் பார்க்கலாம். ஸோ இதான் இன்னைக்கு ஆர்டர் புக். ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷனில் என்ட்ரி எடுத்துருக்கு. தென் ஃபைனலாக புட் ஆப்ஷனில் ஸ்கொயர் ஆஃப் ஆயிருக்கு. நீங்கள் ப்ரைஸ் அண்ட் டைமிங் இதில் பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 55,125 பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரோபோ விஷயம் டவுட்னா காலர் வாட்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அட் த பெஸ்ட் ஷோ. தேங்க்யூ.